தங்கச்சி பாத்தீங்களா? இந்த மாதிரி சிஎம் சாருக்கு கோடிக்கணக்கான தங்கச்சிகள் தமிழகத்துல இருக்காங்க. இறக்கி விட்டுன்னு வச்சோங்களேன், சும்மா தமிழகமே தள்ளாடும். இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் இருக்குது. எனக்கு என்ன கேள்வினா, தங்கச்சி அடிச்ச சரக்கு என்ன சரக்காகும்? ஏன்னா பட்ட பகல்ல இந்த அளவுக்கு சரக்கு நின்று வேலை செய்யுதுன்னா தமிழகத்தில் உள்ள சரக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் கலப்படம் பண்றாங்க, நல்ல சரக்கெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. டாஸ்மாக்ல நம்பி வாங்க முடியல சரக்கு. பாண்டிச்சேரி போகல ஒரிஜினல் சரக்கு சும்மா கும்முடி ஏறும் நமக்கு. ஆனா பாருங்க, தமிழகத்துல இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது, அவங்க பாஷையை பார்க்கும் பொழுது சென்னையில ஏதோ ஒரு பகுதியில தான் நடந்திருக்கு. தைரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அந்த பகுதியா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன், நீங்க எந்த பகுதின்றது எழுதுங்க. அதே மாதிரி தங்கச்சிக்காக ஒரு பாட்டை வந்து டெடிகேட் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறேன். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு. நான் வெட்டறிந்தேன் சொல்லியே அட ஊத்திக்கிட்ட மெல்லியே, நான் வெட்டறிந்தேன் சொல்லியே ஊத்திக்கிட்ட மெல்லியே, குதிரை மேல ஏறி போய் வாங்க போறது இல்லையே. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுதுக்கு எனக்கு. என்னங்க பாட்டு சூப்பரா இருக்காங்க. சிஎம் சார் தங்கச்சிக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த பாட்டெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாடுறேங்க. அதனால சிஎம் சார்ட்ட கொண்டு போய் இந்த பாட்டை சேர்த்துடுங்க. ஃபுல் போதை. டாஸ்மாக்லயே வாங்கி குடிச்சாங்களா, பார்ல உட்கார்ந்து குடிச்சாங்களா, வீட்டுக்கு வாங்கி குடிச்சாங்களா, இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சாங்களா, கள்ளச்சந்தையில வாங்கி குடிச்சாங்களா, இல்ல கஞ்சா எடுத்துக்கிட்டாங்களா, கஞ்சா இவங்களே சேல் பண்றாங்களா, இல்ல இவங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா? எனக்கு ஏன் இத்தனை கேள்விகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 717 கடைகளை மூடிட்டேன்னு சொன்னாங்க. சும்மா அவங்களுடைய ட்விட்டர்ல மட்டும்தான் போட்டுக்கிறாரு நம்ம மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ். இன்னும் ஆதாரபூர்வமா கொடுக்கல. எந்தெந்த கடைகள் எந்தெந்த நம்பரு கொடுக்கல. செங்கல்பட்டு அதிரடி படை இந்த மாதிரியான தங்கச்சிகளுக்காக தான் அமைச்சிருக்குது. அதுவும் போக இந்த வீடியோல நம்ம தமிழக காவல்துறை பார்த்தா தான் பாவமா இருக்குது. தமிழக காவல்துறையுடைய வீரம் எல்லாம் ஆம்பளை கட்ட மட்டும்தான், பொம்பளை கட்டெல்லாம் செல்லாது. பக்கத்திலேயே வரக்கூடாது, வர விட மாட்டோம் நாங்க, வரவும் கூடாது அப்படின்னு இன்னைக்கு தங்கச்சிமார் வந்து பாடம் எடுத்திருக்காப்புல நம்ம காவல்துறைக்கு. எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, நம்ம தஞ்சாவூர்ல ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி இருக்கலாங்க, அந்த கட்சி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியா வந்து ஆகாஷ் அப்படின்ற ஒரு தம்பி வேலைக்கு போனோம் வழியை விடுங்கப்பான்னு சொன்னாரு. அவ்வளவுதான். கட்சிக்காரங்களும் காவல்துறையும் போட்டு அவரை கும்பிட்டாங்க. அப்புறம் வந்து 5 வழக்க போட்டு அவரை உள்ளதுக்கு போட்டாங்க. பையன் வந்து ரிலீஸ் ஆயிட்டாப்ப இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்புல, எங்க பிசிஆர் வழக்கு போட்டான்னு மிரட்டுறாங்க அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு தம்பி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்புல. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தம்பி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தம்பி பொண்டாட்டி வந்து முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க. 2 பேரும் வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடிச்ச போலீஸ் வந்து இஸ்லாமியரு. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஆதரவா போயிட்டாங்க. அதனால தம்பி என்ன சொல்றதுன்னா, நானும் அடிச்சுக்க கூடாது அவரும் அடிச்சுக்க கூடாது, அதனால வந்து நடந்து முடிஞ்சு போச்சு, அதனால அவர் மேல வந்து அவதூறு பரப்ப வேண்டாம், ஏன் மேலே அவதூறு பரப்ப வேண்டாம். கடைசி தம்பி என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு வேலை போயிடுச்சுங்க, அதாவது ஒரு வேலை வேணும்ன்றாப்ல தம்பி. அதாவது இவ்வளவு தூரம் நாம வந்து விழுந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம கிட்ட வந்து வேலை கேட்கிறாப்ல தம்பி. பேசாம அந்த கட்சிக்கு பிசிஆர் அப்படின்னு பெயரை மாத்திடலாம். அந்த அளவுக்கு அந்த பிசிஆர் அப்படின்ற சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு போற வர எல்லாத்தையும் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. நாம அது வந்து பேச வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்மளுக்கு கொலை
வழிய மனிதன் சொன்ன தம்பிக்கு செவட்ட ஒண்ணு வச்சா அப்புறம் நம்ம காவல்துறை. ஆனா இங்க சிஎம் சார் தங்கச்சி மாவட்ட தொட முடியல காவல்துறையால. ஏன்னா அது அசிங்கமா திட்டிட்டு இருக்குது. ஃபுல் போதையில வர்ற போற காரெல்லாம் மறிச்சு அராஜகம் பண்ணிட்டு பப்ளிக் ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு போறாரு. என்ன பொம்பளை நீ அடிச்சுட்டு போறாரு. ஆனா காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது. ஏன்னா காவல்துறை பண்ணி இருக்கிறீங்கன்னு கிடைக்குது. தெரிஞ்ச பிறகுதான் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. காவல்துறை ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது போக என்னென்ன கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் தூக்கி இந்த தங்கச்சி மாதிரி போட்டுருவாங்க. கன்ஃபார்ம் இது வந்துட்டு அதாவதுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்படிதான் இருக்குது. பெண்களுக்கு சாதகமாக இன்னைக்கு சட்ட திருத்தங்களே இருக்குது. ஆண்களுக்கு சாதகமா இல்லை. அதனால நாம நினைச்சா ஆண்கள் மேல போக்சோ வழக்கு போடலாம். நாம நினைச்சா டவுரி கேஸ் போடலாம். நாம நினைச்சா என்ன வழக்குனாலும் ஆண்கள் மேல போடலாம். நாம நினைச்சா குவார்டர் ஆகும் புள்ள அடிச்சுக்கிட்டு ரோட்ல இறங்கி அராஜகம் பண்ணலாம், அட்டகாசம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னோட ரைட்ஸ். பெண்களுக்கு ஆண்கள் சரிநிகர் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு வந்து ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து அப்படி கிடையாதுங்க. பெண்களுக்கு ஆண்கள் சரிநிகர் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய ஆம்பளைங்களை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கிறேன். நான் எப்போதுமே ஆண்களுக்காக மட்டும்தான் பேசுவேங்க. ஏன்னா பெண்கள் என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா நிச்சயமாக நான் குரல் கொடுப்பேன். இந்த பொண்ணுங்க கஞ்சா எடுத்தாங்களா இல்ல மது எடுத்தாங்களா, இந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கு அப்படின்னா என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்கன்றத அவங்க உடம்ப செக் பண்ணா மட்டும்தான் தெரியும். அதுவும் போக இந்த பொண்ணுங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில கஞ்சா நடமாட்டம் எப்படி இருக்குது, டாஸ்மாக் எப்படி இருக்குது, அங்க எத்தனை கடைகள் இருக்குது, அரசாங்கம் சொன்ன அந்த கடை, அந்த லிஸ்ட்ல வந்த அந்த கடை அந்த பகுதியில இருக்குதா, திறந்து இருக்குதா, மூடி இருக்குதா, இதெல்லாம் வந்து நாம செக் பண்ணணும். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இன்னைக்கு சரக்கடிச்சிருக்காங்க. நீங்க போய் எடுத்து பாருங்க. அப்படியே பட்ட பகல்ல 2 வயசு பொண்ணுங்க இறங்கி ஃபுல் போதையில வர்ற போற காரெல்லாம் மறிச்சுட்டு இருக்கிறாங்க. போலீஸ்க்கு மரியாதை கொடுக்கல, பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, காவல்துறை யார் கையில இருக்குது? அதாவது சமுதாயத்துல என்ன சம்பவம் நடந்தாலும் நம்மளுடைய குற்றச்சாட்டு யார் மேல இருக்கும் அப்படின்னா சிஎம் சார் மேலதான் இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையாக இருந்தா நிச்சயமாக சிஎம் சார் தான் பொறுப்பு இருக்கு. நம்ம தங்கச்சிமார்களை பார்க்கும்பொழுது சரக்கு வந்து ஒரிஜினல் சரக்கு நான் நினைக்கிறேன் நின்று வேலை செய்யுது. அதனால தங்கச்சிமாரை வந்து விசாரிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல மது கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. பள்ளிக்கூட மாணவிகள், அரசு பள்ளிக்கூட மாணவிகள் இன்னைக்கு ஸ்கூல்ல காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து சரக்கடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தாராளமா எல்லாமே கிடைக்குது. எல்லா பகுதிகளிலும் கிடைக்குது, எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது, சரியில்லை. போலீஸ் என்ன கேள்வி கேட்டுச்சு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போச்சு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குளிர் விட்டு போச்சு. இவங்களால எதுவும் பண்ண முடியாது, பண்ண போறது இல்ல. இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி குருவாஞ்சேரியில அரசு பள்ளி டீச்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வர்ற வழியில 7 பவுன் தாய் சங்கிலிய பறிச்சுட்டு ஓடுறான். பட்ட பகல்ல இன்னைக்கு குற்றச்சம்பவங்கள் நிறைய நடக்குதுங்க. இந்த மாதிரி மது கஞ்சா மட்டுமே இல்ல, அதையும் தாண்டி நிறைய திருட்டு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் வந்துருச்சு. அம்மா சொல்லுவாங்கல்ல, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கல்ல, அதிமுக ஆட்சி வந்துட்டு அப்படின்னாலே ரவுடிங்க எல்லாம் ஆந்திரா பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா ஆட்சி காலகட்டத்திலும் குற்றச்சம்பவங்கள் நடக்கும். இருந்தாலும் கூட அந்த ரேஷியோ அதைத்தான் நாம ஒப்பிடணும். முன்னாடி உள்ள ஆட்சிக்கு இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குது. 717 கடைகளை மூடிட்டுன்னு சொல்றாங்க. பட்டப்பகல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் குடிச்சிட்டு ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்காங்க. போதுமா? கிட்டத்தட்ட 5000 கடைகள் கிட்ட இருக்குதுங்க தமிழகத்துல. 717 கடைகளை மூடனா மட்டும் போதுமா? ஒட்டு மொத்தமாக மூடல அப்படின்னா இன்னைக்கு குற்றச்சம்பவம் நீங்க தடுக்கவே முடியாது. தங்கச்சி மாதிரி 1008 பேர் இருக்காங்க. இதை யாரும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுருக்காங்க. அதனால நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரிய போறது இல்லை. அதாவது ஆம்பளைங்க குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ற காலம் எல்லாம் போய் இன்னைக்கு பெண்கள், வயசு பெண்கள் ரோட்ல இறங்கி கலாட்டா பண்றாங்கன்னா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய சாட்சி. இந்த 100 நாட்கள் தபாகவுடைய ஆட்சி அதற்கு இதுவே சாட்சி. அதுலயே வந்து நம்ம மதுவிலக்குத்துறை அமைச்சரும் நம்ம சிஎம் சார் ரூம் போட்டு யோசிச்சு ஆன்லைன்ல சரக்கு எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு அதற்கு ஒரு ஆப் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது மாற்ற வேணும்னு ஓட்டு போட்டா ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு வயசு பெண்கள்லாம் ரோட்ல கலாட்டா பண்றதா மாற்றம் போடுது. இது நம்ம கிட்ட சொல்லவே இல்லை சிஎம் சார். அதுல வேற தங்கச்சி எந்த ஊருன்னு கேட்டா ஃபாரினுக்கு கூட துபாயா.
வடிவேல் சொன்ன துபாயா இருக்கும் நான் நினைக்கிறேன். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு வந்து துபாய் பஸ்லாம் வந்து நிக்கும்ல அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தங்கச்சிக்கு வந்து ஊர் துபாயில இருக்குதான். என்னவோ ஒண்ணும் புரியலங்க எனக்கு. ஆனா என்னன்னா, காவல்துறை வந்து தங்கச்சி மாரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கடையில சரக்கு வாங்கினாங்க, ஃபுல்லா குவார்டர் அடிச்சாங்களா இல்ல கஞ்சா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றத தயவு செஞ்சு விசாரிக்கணும் நீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அதை நின்று வேலை செய்யுதுன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரிஜினல் சரக்கு கிடைக்குது. அதனால காவல்துறை வந்து இதை விசாரிக்கணும். முதல்ல விசாரிச்சு சமூக வலைத்தளங்கள்ல வெளியிடுங்க. நம்ம குடிமக்களுக்கு இதை பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரியான தங்கச்சிகள் எல்லாம் வச்சுட்டு தான் நான் பாட்டு பாடுற மாதிரி டெல்லி அண்ணன் வாங்க போறாப்புல. அடுத்த பிரதமர் அண்ணன் தான். பாட்டு எப்படி இருக்கிறது சொல்லுங்க.